போய் எடுத்துக்கிறேன். கரண்ட் பில்லு கட்டலாம். இந்த கூழமந்தல் கிராமத்துல கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. அவங்க யாருக்குன்னா தெரியுமா? சரி, நானும் ஊருக்கு புதுசு. ஏதோ ஒரு பாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களால போயிட்டு வழி கேட்டா சொல்ல போறாங்க. பாப்பா போறானே போறானே கண்ணம்மா யாரு மேல கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க தம்பரமா மாமனை கட்டிக்க தம்பரம் மச்சன் கட்டிக்க தம்பரமா அண்ணன் கட்டிக்க தம்பரமா என்ன என்னுடைய பெயரா? அது வந்து வந்து அது வந்து வந்து அது வந்து வந்து 3 வாட்டி வரும். வந்தே ஆகணும், விட மாட்டேன். 3 வாட்டி. ஆமா, வரணும்னா கூட மாட்டேன். மான நெருப்பு தெரிச்சு எனக்கு என்னுடைய பெயர் தான் சிலை. சிலை சரி, என்னுடைய பெயர் கேட்டீங்க. யுவர் நேம்? மை நேம் இஸ் வசமா பிள்ளாட. அடுத்த மாசம் சாமா பிள்ளாடு. ஐ வைட்டிங். Of course. ஆமா. யார் நீங்க எங்க இருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வருகிறீங்க. அப்படி ஒரு மலை இருக்கா? அங்க போலீஸ் தொல்லை அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த தமிழ்நாட்டில திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த கூழமந்தல்ல 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. என்னது 1050? கை வைக்கிறீங்க. ஐயோ, நான் ஏன் வைக்க போறேன்? வைக்கிற மாதிரி. சரிங்க. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? 1050 ரூபாய் எதுக்கு வந்திருக்கிறேன்? எதற்காக? கரண்ட் பில்லு கட்டலாலும் வந்திருக்கிறேன். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. படி யார் யாரையே கட்ட மேடம். நான் ஆக்குன்றாங்கோ மாங்காலுன்றாங்கோ தெரியல மேடம். எனக்கு நீங்க அங்க சுத்தி கரெக்டா வரது தாங்க வந்திருக்கீங்க. புரியலையே. கரண்ட் ஆபீஸ் இதுதான். கரண்ட் பில்லு இங்கத்தானா கட்டணும். ஆமா, கவுண்டர் இது உள்ளத்தானா இருக்குது. கவுண்டர் உள்ள கை வச்ச கை மாட்டிட்டாச்சு. எல்லாரும் ஓப்பன்ல இருந்தா எப்படி மேடம்?
நீங்க மட்டும்தானே வேலை செய்யறீங்க. உண்மைதாங்க. உனக்கு டைம் ஆகலையா? நான் போய் லைன்ல நிக்கிறேன். இன்னைக்கு இந்த கரண்ட் ஆபீஸ்ல முதல் கஸ்டமர் நீங்க தான். கஸ்டமர் கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? அம்மா 1050 உஷா. வாங்க எங்க வாங்க எங்க வாங்க நாங்க எந்த வாங்க நாங்க எந்த வாங்க. என்னடா எந்த ஆபீஸ்லடா உட்கார வச்சிருக்கா? 1050 உஷா. பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிடுவா. பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? பூச்சி சாப்பிடுறீங்களா? இல்லைன்னா உங்களுக்காக ஸ்பெஷலா மெரடு சாப்பிடுறீங்களா? ஐயோ நீ கேட்கறதுலே நான் மறந்து போய்கிறேன் அம்மா. எந்த ஆபீஸ்ல இது மாதிரி கேக்குறாங்க? மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க ஹெல்ப்பரா இருப்பாங்க. இருப்பாங்க. மட மட மடன்னு கம்பம் ஏறுவாங்க. ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க கம்பம் ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? எனக்கு இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் என் மேல ஏறுவாங்க. மேல ஏறுவாங்களா? ஆமா. கரண்ட் அடிக்காது. வயிறுப்பாஞ்ச மரம் போல. அப்படியே நான் கம்ப ஏறனா கூட உள்ள லெகின் பேண்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். மேடம் என்ன கம்பம் ஏறும் பொழுது லெகின் பேண்ட் தொடியோட தொடி இருக்குமே. மேல ஏறும் பொழுது ஏறும் பொழுது லெகின் பேண்ட் யாரா கீழே போச்சு. சாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பார்க்கறோம். எங்களுக்கு தான் நான் உள்ள போன விடுதலாம் போட்டுதான் இருப்பேன். சைலன்ஸ். நீங்க போட்டா எனக்கு என்ன, போடலன்னா எனக்கு என்ன? ஏய் சரக்கா. அப்படியா? சரி என்ன சாப்பிடுறீங்க? ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா? ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டா என்னங்க பால் சாப்பிட்டா? நான் பால் ஐயோ பால் சப்போட்டாங்க. இப்போ சொல்றேன். பால் சப்போட்டா இப்போ வேணாம். பழங்க. இந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குல்ல, ஆ சப்போட்டா பழம். ஆப்பிள் கரண்ட் ஆப்பிள் தராங்க இதெல்லாம். இது கற்பூற்று காலம். ஆமா. கொடுத்தாலும் கொடுப்பாங்க. வந்தம்மா கவுண்டரை பார்த்தம்மா பில்லை கட்டினம்மா. அம்மா அம்மா கவுண்டர் ஓப்பன் ஆகல. இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. நான் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ரைட்டா? நான் கொண்டு வரேன். நீங்களே எடுத்துறீங்களா? ஆமா. என்னங்க மேடம் இது ரெண்டுத்தையும் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிட்ட வைங்க. இது சின்னதா இருக்கு, இது பிடிக்காது. இதுதான் பெருசா இருக்கு, இதெல்லாம் பிடிக்கும். ஏன் தெரியுமா? சின்னதாக எடுத்து பிடிக்காது. ஏன் இது மாதிரி எங்களை கஷ்டப்படுறது? இதுல இருக்கிற மருந்து தானே இது இருக்குது. அப்படி இல்லைங்க. எல்லாம் பெருசா கேட்டாங்க. இது ரொம்ப நேரம் உழைக்கும். அது கொஞ்ச நேரம் உழைக்கும். ஒரு பெரிய பாறை இருக்குது. அது சிலையா ஆகணும்னா பெரிய உளியா எடுத்து உடைக்கிறாங்க. சின்ன உளி உடைக்கல. ஆமா. அதனால சின்னதா வேணும்னு சொல்றீங்களா? நீங்க பாருங்க, ஒரு பெரிய பாறையை பொழக்கணும்னா கூட
சின்னதாதான் வேணும். ஆனா இதுக்கு சரிப்பட்டு வராது. என்னதான் இருந்தாலும் பெருசு பெருசுதான், சின்ன சின்னதாங்க. அப்போ இது சரிப்படாது. நேரத்துக்கு 2 லட்சம் கொடுத்து நான் வாங்குவேன். சரிப்படாது. அப்போ எது சரிப்படுதோ அதை பார்த்து கத்தாட. என்னதுங்க இது? சொம்பு. சொம்பு என்னங்க உன் சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது. புது சொம்புன்னு நினச்சித்தாங்க நாங்கள் கம்பெனியில் சேர்த்தோம். இது ஏழுக்குன்னு உதவாங்கின பழைய சொம்பு. மேடம் சொம்புல என்னது? மோர். எது மோரா? இதுல மோர் இருக்குங்க. மோரா? நான் ஒப்புத்துக்கிறாங்க கரண்ட் ஆபீஸ்ல. கண்ணை முடிக்கணும், குசு விட்டுணும். என்னங்க பண்றீங்க? அங்க ஆட்டினா போவாது. ஒரு பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? நேரமெல்லாம் முறுக்குது மேடம். மேடம் படத்து கையில் எனக்கு. ஆமாங்க. ஒரு பாட்டு பாடட்டுமா? பாட்டு பாடு, பாடி பாடி. அப்படியா? எனக்கு எப்படி தெரியுமா? குடிமகனே 1050. கொஞ்சம் உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு. கொடுத்து எடுக்கட்டுமா, அது எனக்கு. மகனே பெருகுடி மகனே, கொஞ்சம் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம்
மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஐயோ என் பேண்ட் ஏதா என் சொக்கா என் 1050 ரூபாய் பணம். உன் பண ஏன் பண ஏன் பண உன் பணம் என்னடா 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்கன்னா ஆமா கவுண்டர் உள்ள வச்சனா வைக்கலையா பணம் உள்ள போச்சா போச்சுடா போன மாதிரி கேக்குது. எப்படி தெரியும் நவதே கரண்ட் பில்லு கட்டும் இந்த அழகான நேரத்திலே நமது கூழமந்தல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தங்கராஜ் என்று சொல்லக்கூடிய அருமை மேடம் ஜெயமா பில்லு கொடுங்க மேடம். டேய் நீ நான் பில்லு கட்டினியா கட்டினேன். நானே கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணினா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணி ஆமா சொல்றத கேளுடா கேக்குறேன். பணம் கவுண்டர் உள்ள போச்சா போச்சா அப்படியே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அவுட் ஆஃப் சர்வீஸ் வருதுடா பணம் உள்ள போச்சா உள்ள வர சொல்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் சரிச்சுன்னா பில்லு வரும். பில்லு எப்போ வந்தாதான் வாங்கி போட்டு டேய் என்ன வேணும் உனக்கு கரண்ட் வந்த பேர் பில்லு வாங்கிட்டு போறான். தர முடியாதுடா தர முடியாது தர முடியாதுடா ஏய் ஏய் மூடுறா வாய நம்மள மாதிரி என்ன கூட்டத்தை எங்க அம்மா வரப்போகுது அடிங்க அம்மா தப்பா யாருடா தூக்கி போட்டு நக்கி போடுவாயா அம்மால பெருநகர் தான் நம்மளோட கூத்து அர்த்தம் வச்சவங்க என்ன கத்துக்கிறான். ஏய் ஏய் என்னடியா சிஎம் போன் பண்ணி வைப்போம். இனிமே அம்மா கையிலடா ஏய் அம்மா நம்ம என்னென்னவோ பண்ற பயமா இருக்கு வர மாட்டேங்குது. டேய் அம்மா அப்படி தொழில செய்ய மாட்டேன்டா ஏய் டேய் பணத்துக்கு நான் யாரு என்னன்னு தெரியாமலே எடுத்துட்டு வந்து 1050 பணத்தை கொடுத்து ஏமாத்து அது யார் தெரியுமா யார் தெரியுமாடா காசு தாத்தா காசு இருந்தா தா இளைஞர்கள் சி காசி நசி தாசிடா தாசியா ஆமா தாசினா செவடியா தானே யாருடா ஞாபல செவடியா 1050 ரூபாய் பணத்தை வச்சுட்டா அப்புறம் என் பணம் போயிட்டாவா ஐயோ செவடியா மேடம் செவடியா மேடம் செவடியா மேடம் செவடியா மேடம் குளிர்ல ஒண்ணே முடியல வாங்க மேடம் செவடியா மேடம் ஐயோ இன்னைக்கு தான் கடைசி தேதி என்ன பண்ணலாம் எப்ப வீட்டுக்கு போயிருப்பான்
போக மாட்டியா இல்ல வேணும் உனக்கு வாத்தால கூட தர மாட்டேன் உங்க அப்பா உனக்கு கூட நான் தரேன் அப்பா செத்து போட்டாரு அப்ப பில்லு வேணும் அவ்வளவுதானே மேடம் நான் பாவப்பட்ட ஜென்மம் மேடம் எப்படி தெரியுமா கண்ணை திறக்கணும் பிள்ளை தந்து போனா பாட்டு கண்ணை திறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி ஏனாண்டி ஆம்பள பாவம் வாங்காத விக்கியோட சாபம் ஏனாண்டி ஆம்பள பாவம் வாங்காத சாமி வந்துச்சு தேவடு தேவடு ஆமா வாங்கலம்மா ஆமா சொல்லுங்க அம்மா சாருன பாப்பகார வந்துருக்காரு இப்பதான் உள்ள இருக்கு ஏய் இங்க வா முன்னாடி பாவாடை சாமியார் மயிரை அடிச்சுக்கிற சரி சரி ஒரு 50 ரூபாய் சொல்லுங்க போடுறா முட்டி யாரா உனதாண்டா நான் முட்டு போடுவான் ஆமா என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் அவர் சர்வீஸ்ல எத்தனை பில்லு கட்டியிருப்பாரு போடுறா பார்த்தனா இப்படியா சீ அப்படி போடு கை நீட்டுறா அக்கா வந்துருக்குண்டா என்ன பண்ணலாம் அக்காவுக்கு ஆரத்தி எடுங்கடா ஆரத்தி வரைக்கும் கூட பணம் எடுத்து டேய் இந்த பால் எடுத்துனாக்கா சிரிசிங்க அனுப்புடா பால் எடுத்து வாட போறேன் கை நீட்டுறா சீ அப்படி நீட்டு இது அப்படி அதான் பில்லு எடுத்து போ இதுவாமா கரண்ட் ஆபீஸ்ல பில்லு தரது இதுவா பில்லு ஆமா என் பணம் போயிட்டாவா ஆமாடா போயிதா ஓ சீனிவாசா கோதண்ட ராமா ஓ சீனிவாசா கோதண்ட ராமா கள்ளு கடையில காரி முட்டை நாய ஒய்ச்சா போல உதவாங்க நாய சாத்தனா கடையில வாசி எடுத்த நாய கடையில கடை வச்ச நாய ஐயா 1050 அப்போனு போடு
நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகம் என்ன பண்ணலாம்? நான் டோரா பூரா மலையில நான் எப்படி மேடம் பணம் இல்லாத போனா அப்படி ஒட்டுக்கு மாதிரி நடிக்கிறேன் மேடம் என் முன்னாடி திட்டுவா நான் இருக்க மாட்டேன். இல்லாத போனா ஹெல்பர் திட்டுவா. ஆகையாலே எதனா ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்கிட்ட இருந்தா வேலை இருக்க போகுது. நாம இதுக்கு எப்படியா ஹோட்டல இருந்தா வேலை இருக்க உனக்கு வேலை வேணும் அவ்வளவுதானே. இங்க வா, என் வீடு தேடி இந்த மாதிரி ஆம்பளைங்க எத்தனையோ பேர் வருவாங்கடா. அதனால அவங்கள ஒரு ஆளா தான் செவடியா முண்டை எல்லாத்தையும் உருவி தொலைச்சு தேடி ஒரு ஆளா அவங்கள உள்ள அனுப்பி தோக்கு போடணும். இந்த வேலைக்கு பேரு நம்ம டாபர் மாமா வேலை. டாபர் மாமா வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கணும். 1050 ரூபாய் கட்டி தேவையான டாபர் மாமா வேலை. ஐயோ அதேதான் நீ ஒரு டாபுரு தான். ஏய் ஹோட்டல் போடு நீ நாளை தெத்தி காட்சி என்ன பண்ண. ஏய் நீ தான் டாபரு முடியாது. நீ தான் டாபரு. பணம் கட்டி ஏமாந்தது யாருப்பா? நான் தானா? வேலை இருக்கிறாங்களா? நல்லா நானும் சொல்லு சின்ன பையன் அந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ். பிரியாவை கூட போய் வர நீ போவ. நான் டாபர் மாமா எப்பா 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த மட்டும் மாமாண்ட நம்ம பண்ணுக்கு வரையா பண்ணு வாங்கி தராங்க. அதோ அந்த பண்ணு வாங்க அப்படியே வாடா. அப்படியே அதுக்கு மேல இந்த மாதிரி இருக்காங்க பத்தியா? என்னடா உனிக்காந்தரா யாடா அப்படி அப்படி இந்த மாதிரி 60 பசங்க இருக்காங்க பத்தியா? பசங்க அவங்க 100 ரூபாய் அதிகம் தான். 100 ரூபாய் அதிகம். சோசியல் சர்வீஸ் யாருன்னா அது என்னன்னா 10ஆம் தேதினா மாங்காய் கூட்டோட போய் ஏன் எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. வயசு கலராது அப்படியே இந்த குளிர்ல கூட என்ன ரொம்ப உக்காந்துக்கிறேன். அதாம்மா 1000 ரூபாய் நம்ம கிட்ட சேர்க்கவே கூடாது. ஏன்டி இப்படி ஓரம் வஞ்சர பண்ண தேவை
மரியாதை பசங்க 100 ரூபாய் தாத்தா தானே தாய முடி 1000 ரூபாய் கேக்குறீங்க. அவனுக்கு பாரு போட்டுக்கிற பையா வரும் டக்குன்னு போயிடுவானுங்க இந்த கேவலம் இருக்குது பாரு அம்மா அவனுக்கு மாட்டுக்கு இசுன்னு கணக்கா தெரியாது. கடல் கிழக்க